Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to our YouTube channel Nursing Update. இன்னைக்கு நம்ம வந்து JIPMER Karaikal 2020 ஓட நெக்ஸ்ட் ஒரு 10 क्वेश्चन பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்துட்டு 20 क्वेश्चन கொடுத்திருக்கேன். அந்த பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் பாருங்க. அதை தவிர்த்து 2012 2013 ஓட क्वेश्चन பேப்பரும் வித் ஆன்சர்ஸோட கொடுத்திருக்கேன். அதுவும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் பாருங்க. ஓகே, ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், வி ஹாவ் அ ஆஃப்லைன் பேட்ச் வெண்பா கோச்சிங் இன்ஸ்டியூட் சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் மெயின் ரோட் வழுதாவூர் ரோட்டில் வி ஹாவ் ஸ்டார்டட். ஓகே, ஆஃப்லைன் பேட்ச் ஓவர். ஓகே, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் எத்தனையோ அதை தாண்டியே இருக்காங்க. ஸோ ஆஃப்லைன் அட்மிஷன்ஸ் இனிமேட் கிடையாது. வேணுன்னா ஆன்லைன் அட்மிஷன்ஸ் இருக்குது. ஆன்லைனில் வந்து ஒன்லி ரெக்கார்டட் கிளாஸஸ் அவைலபிள். ஓகே, நாங்கள் வந்து ஜூமில் கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம் வித் எ வேலிடிட்டி. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். டெஸ்டெல்லாம் வந்துட்டு கூகுள் ஃபார்ம்ஸில் கண்டக்ட் பண்ணி யூ வில் கெட் இம்மீடியட் ஆன்சர்ஸ், எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு வந்துடும். ஓகே, ஸோ இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், மெயிலும் பண்ணுங்கள். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு டுடேஸ் வீடியோ. What is the action of phenylephrine eye drops? Option A, tremor. Option B, hypotension. Option C, pupil miosis. And option D, pupil mydriasis. Answer is mydriasis. What is mydriasis? Dilatation of the pupil. Okay, next. Client present with meningioma and symptoms of increased ICP. Which manifestation should a nurse least expect to find an assessment of this client? Option A, headache. Option B, vomiting. Option C, pyrexia. And option D, papilledema. Okay, so இதில் வந்துட்டு keyword என்னன்னா least expected. Okay, so meningioma with increased ICP-னால எல்லாரும் என்ன தேடுவீங்க? ஹெட்டேக்கா, வாமிட்டிங்கா அப்படின்னு தான் பார்ப்பீங்க. ஸோ கொஸ்டினை ஒழுங்காக படிக்கணும். லீஸ்ட் எக்ஸ்பெக்ட் எந்த வந்து கம்மியாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் பைரெக்சியா. மற்ற மூணுமே மோஸ்ட் காமனஸ்ட் சிம்டம்ஸ், பைரெக்சியா தான் லீஸ்ட் சிம்டம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு நர்ஸ் explain to a new nurse that the definitive diagnosis of peptic ulcer disease involves urea breath test, barium contract test, string test, upper gastrointestinal endoscopy with biopsy. Okay, so question என்ன கேட்டிருக்காங்க? பெப்டிக் அல்சரோட டெஃபினேட்டிவ் டயக்னோசிஸ். ஓகே, யூரியா பிரெத் டெஸ்ட் எல்லாமே பண்ணுவாங்க தான், ஆனால் டெஃபினேட்டிவ் டயக்னோசிஸ் இஸ் எண்டோஸ்கோபி வித் பயாப்சி தான். ஓகே, ஸோ இதுலேயும் வந்து கீவேர்டு என்ன? டெஃபினேட்டிவ் டயக்னோசிஸ். ஓகே, கன்ஃபார்மாக பேஷண்ட் இஸ் ஹேவிங் பெப்டிக் அல்சர் அப்படின்னு எப்போ தெரியும்னா endoscopy with biopsy பண்ணும்போது. Best site for administration of hepatitis B vaccine for a newborn is deltoid, ventrogluteal, dorsogluteal, vastus lateralis. Okay, இதுலேயும் வந்துட்டு கீவேர்டு வந்து நியூபார்ன். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் vastus lateralis. ரொம்ப நிறையா வாட்டி இந்த MCQ வந்திருக்கு. Which lobe is responsible for feeling and touch? Option A, frontal. Option B, parietal. Option C, occipital. And option D, temporal. The answer is parietal lobe. Okay, touch, the feelings எல்லாமே வந்துட்டு parietal lobe தான் responsible. During the respiratory arrest resuscitation, it is determined that a nurse failed to open the valve of the oxygen tank. What is the key ethical principle involved? எத்திக்கல் பிரின்சிபல் ரொம்ப முக்கியம். ஓகே, ரொம்ப ரேராக தான் எத்திக்கல் பிரின்சிபல்லேருந்து எம்சிக்யூஸ் வரும். ஆனால் ஒன்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் எம்சிக்யூஸ் வரும் எத்திக்கல் பிரின்சிபலில். ஓகே, இருக்கிறதே வந்துட்டு 7 எத்திக்கல் பிரின்சிபல் தான். அட்டானமி, பெனிஃபிஷன்ஸ், நான் மேனிஃபிஷன்ஸ், ஃபிடிலிட்டி, ஜஸ்டிஸ், வெராசிட்டி, இந்த 6 எத்திக்கல் பிரின்சிபல் தான் இருக்குது. ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பேஷண்ட் வந்து அரெஸ்ட் ஆகிருக்கு, நர்ஸ் வந்துட்டு ஆக்சிஜன் வேல்வை வந்து ஓப்பன் பண்ணல. இதில் என்ன எத்திக்கல் பிரின்சிபல் இன்வால்வ்? ஆப்ஷன் ஏ, நான் மேலிஃபிசன்ஸ்.
option B fidelity, option C beneficence, and option D justice. The answer is non-maleficence. Okay, answer is non-maleficence. Next, complication associated with uterine prolapse is option A cervical cancer, option B ulceration, option C precipitated labor, option D uterine rupture. The answer is precipitated labor. Okay, so யாருக்கெல்லாம் uterine prolapse இருக்கோ அவங்களுக்கு வந்து preterm labor or precipitated labor வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். Confirmatory test for Down syndrome of a 16-week fetus. Option A USG, option B blood culture, option C amniocentesis, option D triple test. Answer is amniocentesis. Okay, amniocentesis na enna? Amniotic fluid எடுத்து பண்ணுவாங்க. அது எப்போ பண்ணுவாங்கன்னா 16 to 20 weeksல பண்ணுவாங்க. Okay, so இதில் keyword வந்து என்னன்னா 16 weeks fetus தான். Fertility test done at before ovulation, 1 to 2 hours after ovulation, menstrual cycle, before menstrual cycle began. Okay, answer is 1 to 2 hours after ovulation. When bathing a client extremity, the nurse should use long prim strokes from distal to the proximal area. This technique provides, okay, so bed bath கொடுக்கும்போது distal and proximal க்கு தான் வரணும். ஏன் வரணும்? Provides an opportunity for skin assessment, increase venous return, avoids undue strain on nerves, causes vasoconstriction. Answer is increase venous return. Okay, so that's all about today's video. Okay, video பிடிச்சிருந்ததுன்னா இது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொடுங்க அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.